PLA filament யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணப்பட்ட 3D பார்ட்டை எஸ்தெட்டிக்கா எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அது அவுட்புட் ரொம்ப சூப்பராகவும் வந்திருந்து. இதை விட ரொம்ப சூப்பரான அவுட்புட்டும் நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் அதை PLA filamentல பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ABS அப்படின்ற ஒரு ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அந்த ABS filament யூஸ் பண்ணி நான் ஒரு 3D பார்ட்டை பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3D பிரிண்ட்டை எப்படி நம்ம எஸ்தெட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணுறோம், அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி என்னோட சேஃப்டிக்காக நான் க்ளவுஸை ஃபஸ்ட்டு மாட்டிக்கிறேன். ஓகே, க்ளவுஸ் போட்டேன். அண்ட் இந்த அசிட்டோன் வேப்பர் ஆகும் அப்படின்றதால நான் கிளாஸையும் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம பவுல் எடுத்து அதில் அசிட்டோனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரிண்ட் பண்ண போகிற 3D பார்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அசிட்டோனை ஆட் பண்ணிக்கலாம். அசிட்டோன் வேப்பர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்பட்ட எல்லா திங்ஸுமே நம்ம இப்போ எடுத்து வச்சிட்டோம். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்க போகிறோம். இந்த க்ளோஸ்டு கண்டெய்னரில் டாப்பில் இருக்க டெட்டில் மட்டும் லேசாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வேப்பர் கரெக்டாக சர்க்குலேட் ஆகும். இப்போ இந்த க்ளோஸ்டு கண்டெய்னரில் நம்ம அசிட்டோன் டிப் பண்ணப்பட்ட டிஷ்யூ பேப்பரை சைடில் மட்டும் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த அசிட்டோன் இருக்கிற கப்பில் டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்து டிப் பண்ண போகிறேன். அந்த கண்டெய்னர் சைடில் ஃபுல்லாக கவர் பண்ணுற அவ்வளோ டிஷ்யூ பேப்பர்ஸை நான் டிப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, டிஷ்யூ பேப்பரில் அசிட்டோனை டிப் பண்ணிட்டேன். இப்போது இந்த கண்டெய்னரில் இருக்க லெட்டை எடுத்து வச்சுட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை நான் கண்டெய்னரோட சைடில் ஒட்டுறேன். ஓகே, 50% ஒட்டிட்டேன். நான் இன்னும் டிஷ்யூ பேப்பர் ஒட்ட இன்னும் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நம்மளோட கண்டெய்னர் ஃபுல்லாக சைடில் டிஷ்யூ பேப்பரால் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ அசிட்டோனில் டிப் பண்ண டிஷ்யூ பேப்பர்ஸை நம்ம கண்டெய்னரோட சைடில் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம். இந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண நான் சின்ன 2 கண்டெய்னர்லேயும் அசிட்டோன் ஆட் பண்ணி இதுக்குள்ளே வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் 2 ஸ்மால் கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த கண்டெய்னர்லேயும் கொஞ்சம் அசிட்டோனை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மாதிரி அடிஷ்னலாக 2 கண்டெய்னரில் நம்ம அசிட்டோன் ஆட் பண்ணுறதால இதோட வேப்பர் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இதனால் இந்த ABS ஃபிலமெண்ட்டும் சீக்கிரமாக க்யூர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அடுத்து இந்த வேப்பரை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபேனை இதுக்குள்ளே வைக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி அசிட்டோன் வேப்பரை இந்த பவுல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண நான் இந்த ஃபேனை இந்த கண்டெய்னருக்குள்ளே வச்சிடுறேன். ஓகே, இப்போது இந்த வேப்பர் நம்ம 3D பார்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக போகிறதுக்காக அதுக்கு மட்டும் போகிற மாதிரி ஒரு கேப் வச்சு அந்த கேப் மேலே ஹோல்ஸும் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஃபேனுக்கு மேலே இந்த கேப்பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் அந்த கேப்புக்கு மேலே என்னோட 3D பார்ட்டை ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ்லேயும் அசிட்டோன் இருக்குது அண்ட் கீழே 2 கண்டெய்னர்லேயும் நான் அசிட்டோன் வச்சுருக்கேன். அண்ட் அந்த வேப்பர்ஸ் ஃபுல்லாக ஒரே ஒரு பார்ட்டுக்கு போகிறதுக்காக கீழே ஒரு ஃபேனும் வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட அசிட்டோன் வேப்பர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஃபைனலாக இந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ஒரு வெயிட்டையும் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஃபேனை நம்ம ஆன் பண்ண உடனே நம்மளோட வேப்பர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது நம்மளோட அசிட்டோன் வேப்பர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே செட் பண்ணிட்டோம். இதுவே நம்ம 3D பார்ட் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதோட க்யூரிங்கை
ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்கு அந்த 3D பார்ட் மேலே நம்ம கொஞ்சம் அசிட்டோனை தேய்ச்சி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்காக நான் என்னோட ஏபிஎஸ் 3D பார்ட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த 3D பார்ட்டில் அசிட்டோனை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என் பவுலில் அசிட்டோனை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போது இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதை அசிட்டோனில் டிப் பண்ணிடுறேன். இப்போ இந்த 3D பார்ட்டில் ஃபுல்லாக நான் அசிட்டோனை தேய்ச்சி விட்டுறேன். இது மாதிரி நம்ம பண்ணுறதால இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, நான் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். இப்போ மறுபடியும் அந்த ஃபேனோட கேப்புக்கு மேலே வச்சுட்டு நான் கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வெயிட்டை வச்சிடறேன். இப்போது இது மாதிரி வச்சு 45 மினிட்ஸில் நம்மளோட ஏபிஎஸ் 3D பார்ட் ரெடி ஆகிடும். நம்ம 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரியான அசிட்டோன் வேப்பர் ட்ரீட்மெண்ட்டை மோஸ்ட்டாக எஸ்தட்டிக் லுக்காக பண்ணுவாங்க அண்ட் மாஸ்டர் ப்ரோட்டோடைப்பிங்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க 3D பார்ட் எல்லாமே ஏபிஎஸ் ஃபிலமெண்ட்டால் பிரிண்ட் பண்ணப்பட்டு அசிட்டோன் வேப்பர் ட்ரீட்மெண்ட்டால் க்யூர் பண்ண 3D பார்ட்ஸ் தான். இந்த மாடியூலில் நம்ம PLA ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணியும் ஏபிஎஸ் ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணியும் பிரிண்ட் பண்ண 3D பார்ட்டை எப்படி எஸ்தட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பிரிண்ட்டை பண்ணுறதுக்கு முன்னே அது எப்படி பிளான் பண்ணணும், அது எப்படி கரெக்டாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம்.